சுறுசுறுப்பு, சோம்பேறித்தனம் இரண்டு வார்த்தைகள் அடிக்கடி சொல்வார்கள். சுறுசுறுப்பு, சோம்பேறித்தனம். இந்த சுறுசுறுப்புக்கு பெயர் பெற்றது எறும்புதான். அதுபோல தேனீக்கள் எப்பொழுதுமே அவர்கள் உழைத்து கொண்டே இருக்கும். வேலை செய்கின்றது பெரும்பாலும் தேனீக்கள் தான், ஆண் தேனீக்கள் தான். அதுபோல் எறும்பு மழை காலத்திற்காக தன் உணவை தேடிக்கொண்டு அதை உருட்டி உருட்டி எடுத்துக்கொண்டு போய் ஒரு பொந்தில் சேர்த்துவிடும். சுறுசுறுப்பு. அடுத்தபடியாக சோம்பேறித்தனம். அதற்கு சொல்வார்கள், எடுத்த காரியத்தை உடனே செய்துவிட வேண்டும். தள்ளி போட்டால் அது தள்ளி போய்விடும். எடுத்த காரியத்தை உடனே செய்ய வேண்டும் என்பதுதான் அதற்கு முக்கிய காரணமாக சொல்வது. சோம்பேறித்தனம். நாட்டிலே பல சோம்பேறிகள் இருக்கிறார்கள். வேலை இருக்கும், செய்ய மாட்டார்கள். பணம் கிடைக்கும், அதை குடித்துவிட்டு வீட்டிலேயே இருப்பார்கள். வேலைக்கு போக மாட்டார்கள். அந்த குடும்பம் கஷ்டப்படும். அதனால்தான் 2 விஷயமுமே எல்லோர் மனதிலுமே இருக்கிறது. சுறுசுறுப்பு, சோம்பேறித்தனம். எடுத்த வேலையை உடனே செய்பவன் சோம்பேறியாக இருக்க மாட்டான், உழைப்பாளியாக இருப்பான். எனவே இதெல்லாம் எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், வாழ்க்கையில் இருக்கிறது, அன்றாடம் நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையில் உயர வேண்டுமென்றால் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், சோம்பேறித்தனத்தை தள்ளிவிட வேண்டும். அதை இரண்டையும் எடுத்துக்கொண்டு யார் ஒருவர் உழைக்கிறாரோ அவர் உயர்வு பெறுவார் என்பதுதான் கருத்து. அதை வலியுறுத்துவதற்குத்தான் இந்த பதிவே. உங்கள் நண்பர்களுக்கு இது சரி என்றால் நீங்கள் பகிரலாம், உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். என்னுடைய காணொளிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அதற்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள். ஏனென்றால் நான் சுமார் ஒரு 3000த்திற்கும் 4000த்திற்கும் மேற்பட்ட காணொளிகள் சிறிது பெரிது என்று செய்துள்ளேன். அவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், எனக்கு ஆதரவு தருகிறார்கள். இது போன்ற என்னுடைய காணொளிகளை பார்ப்பவர்கள் ஆதரவு தாருங்கள். பணம் வேண்டாம் உங்களிடமிருந்து. ஒரு லைக் போடுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள். மற்றவர்களுக்கு சரியானதென்றால் பகிருங்கள். நான் பார்க்கிறேன், பலர் என்னுடைய பதிவுகளை பல நாடுகளில் பார்க்கிறார்கள். 10 நாடுகளுக்கு மேல் பார்க்கிறார்கள். அமெரிக்காவில் பார்க்கிறார்கள், ஆஸ்திரேலியாவில் பார்க்கிறார்கள், சிங்கப்பூரில் பார்க்கிறார்கள், மலேசியாவில் பார்க்கிறார்கள், இலங்கையில் பார்க்கிறார்கள் என்று பல இடங்களில் பல நாடுகளில் என்னுடைய அந்த காணொளிகளை அவர்கள் பார்க்கிறார்கள். சிலர் மட்டுமே கருத்து சொல்கிறார்கள், சிலர் ஊக்கப்படுத்துகிறார்கள், சிலர் ஆறுதலாக சொல்கிறார்கள். எனவே இது எனக்கு வெற்றிதான். என்னுடைய காணொளிகள் பலர் பார்க்கிறார்கள், பல நாடுகளை சென்றடைகிறது என்றால் அது எனக்கு கிடைத்த வெற்றி தான். அது கொஞ்சம் உயர்வு தாழ்வாக இருக்கலாம், சில கருத்துகள் இருந்தாலும் எனக்கென்று ஒரு கருத்து இருக்கிறது. அதை தான் நான் பெரிதுபடுத்தி சொல்வது. பொய் சொல்வதில்லை, திருடுவதில்லை, அதையெல்லாம் நான் ஊக்கப்படுத்துவதில்லை. உழைப்பின் ரகசியம் எது, எதை நாம் எந்த மதம் உயர்ந்த மதம், எந்த கொள்கை சரியான கொள்கை என்பதை பற்றித்தான் அடிக்கடி சொல்லி வருவேன். திருக்குறளை உயர்த்தி பிடிப்பேன். காரணம், அது தமிழர்கள். திருக்குறள், அவர் ஒரு தமிழர். 2000 வருடங்களுக்கு முன்பே தன்னுடைய அனுபவத்தினால் பார்த்ததையெல்லாம் அவர் 2 குறள்களாக, அதாவது 2 வரிகளில் அவர் எழுதினார். ஔவையார் ஒரு வழியில் எழுதினார், ஒரே ஒரு. எனவே இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் நமது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த பதிவை காண்பவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, உங்களுக்கு இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நான் தற்போது இருக்கும் இடம் அகரம்.
அதாவது திருவிக நகர், அகரம், கொளத்தூர், பெரம்பூர் அந்த சந்திப்பில் தான் நான் நிற்கிறேன்.